கல்ட் வெர்சஸ் காமன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே உலகத்துக்குள்ள போறீங்க, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிராண்டை நாம் உருவாக்கிட்டோம். பிகர் பிராண்ட்ஸ். அந்த பிராண்டை எலிவேட் பண்ணி வச்சிருக்கோம் நாம். ஸோ அந்த பிராண்டுக்குள்ள நீங்க வாழணும். ஸோ அந்த பிராண்டை நீங்க ரெண்டு ஆப்ஷன் உங்க முன்னாடி இருக்கு. ஒன்று நீங்க பிராண்டா மாறலாம், அல்லது அந்த பிராண்டை எலிவேட் பண்ணலாம், அல்லது நீங்களா இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற இந்திய நாட்டில் அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட் சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட் வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் கிரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் கிரீம் போட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய நடிகைகள் இந்த காஸ்மெட்டிக் கிரீம் 30 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சினிமா நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் இருக்கக்கூடிய சான்சலர் சொல்லியோ கொரியாவில் இருக்கக்கூடிய கிரீம் தான் அவங்க போடுவாங்க. ஆனா நம்மள பொருளை விற்கிறாங்க. இதுல இருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்க கல்ட் வெர்சஸ் காமன், இதுல இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸில, வெஸ்டர்ன் சொசைட்டில எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோளாக உங்களுக்கு கொண்டு வைக்கின்றேன். தலைமை பண்பை இந்த கல்லூரியில் நீங்க தேடி தேடி படிக்கணும். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக நீங்க வரணும். சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். 4 பேருக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடிப்படையில நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக இங்கே வரும் பொழுது கல்ட் என்பது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸையும் பண்ணாது. அதனால இங்க இருக்கக்கூடிய 3000 மாணவர்களும் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து சீஃப் கெஸ்டாக மேடையில் யார் வர்றாங்களோ உங்களை 3000 தலைவர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கும். மாணவர்கள் என்று சொல்லாம நீங்க கிராஜுவேட் ஆகும் பொழுது 3000 லீடர்ஸ் ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நாடு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.